யோசிச்சு பாருங்க, இமயமலையில சுமார் 16,500 அடி உயரத்துல ஒரு ஏரி. வருஷத்துல முக்காவாசி நேரம் பனியில மூடி இருக்கிற இந்த ஏரியில திடீர்னு ஒரு நாள் பனியெல்லாம் உருகி பார்க்கும்போது அதுக்குள்ள சுமார் 800க்கு மேல மனுஷங்களோட எலும்பு கூட மிதக்குது. இந்த எலும்பு கூட எல்லாம் யாரு, இவ்வளவு பேர் எப்படி ஒரே இடத்துல செத்தாங்க? 1942ல ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. அப்போ மொத்த இந்தியாவுமே மிரண்டு போயிருச்சு. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நம்ம நாட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வர ட்ரை பண்ண ஜப்பானோட ஸ்பைங்க தான் இந்த பனியில மாட்டி செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் விஷயம் வேற மாதிரி போக ஆரம்பிச்சது. அந்த எலும்பு கூடுங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க கையில கால்லன்னு எந்த காயமும் இல்ல. ஆனா எல்லாரோட மண்டை ஓட்லயும் கிரிக்கெட் பால் சைஸ்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. யாரோ மண்டையிலேயே அடிச்சு கொண்ட மாதிரி. எந்த ஆயுதமா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு சின்ன கத்தி கூட கிடைக்கல. அப்ப இந்த கொலையெல்லாம் மனுஷங்க பண்ணது இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒரு ஷாக்கான உண்மை தெரிஞ்சது. இந்த 800 பேரும் ஒரே வருஷத்துல செத்தவங்க இல்ல. சில எலும்புக்கூடு கிபி 800 சேர்ந்தது, இன்னும் சில எலும்புக்கூடு கிபி 1800 சேர்ந்தது. அதாவது 1000 வருஷம் இடைவெளியில வேற வேற குரூப்பா அங்க வந்தவங்க ஒரே மாதிரி செத்து போயிருக்காங்க. அவங்கள கொன்னது எந்த ஒரு மனுஷனோ மிருகமோ இல்ல, அங்க வந்த ராட்சச ஆலங்கட்டி மலை. இமயமலையில திடீர்னு பெஞ்ச அந்த மலையில ஒரு கிரிக்கெட் பால் சைஸ்ல ஐஸ் கட்டி வந்து தலையிலேயே நேரா விழுந்திருக்குது. மறைவான இடமே இல்லாத அந்த ஓப்பன் ஏரியாவில் தப்பிக்க வழியே இல்லாம அந்த ஐஸ் கட்டி எல்லாம் தலையிலேயே அடிச்சு எல்லாரும் ஸ்பாட்லயே செத்து போயிருக்காங்க. இப்ப புரியுதா இயற்கை எவ்வளவு பயங்கரமானதுன்னு?